Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. கோடைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் குடிநீர் ஆலைகளை ஆய்வு செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கோடைக்காலம் நெருங்கி வரும் சூழலில் குடிநீர் ஆலைகளை ஆய்வு செய்ய தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவானது பிறப்பித்துள்ளது. கடைகளில் விற்கப்படும் 20 லிட்டர் கேன் குடிநீரை ஆய்வு செய்யவும் உணவு பாதுகாப்புத்துறை தரப்பிலிருந்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தமிழக உணவு பாதுகாப்புத்துறையின் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். கோடைக்காலம் நெருங்கி வருவதையொட்டி சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் தொடங்கி கிராமங்கள் வரையில இன்றைய அளவுல இந்த மினரல் வாட்டர் எனப்படக்கூடிய 20 லிட்டர் கேன் தண்ணீர் உபயோகம் என்பது அதிகமாகி இருக்கிறது. இந்த நிலையில குடிநீர் ஆலைகளை ஆய்வு செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் ஆலைகளை ஆய்வு செய்ய தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆலைகள் மட்டுமல்லாமல் கடைகளில் விற்கப்படக்கூடிய 20 லிட்டர் கேன் குடிநீர் ஆய்வு செய்யவும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கேன் வாட்டர்ல நிறுவனத்தின் பெயரும் அதே போல தயாரிப்பு காலாவதி தேதி உணவு பாதுகாப்புத்துறையுடைய உரிமம் அதாவது FSSAI நம்பர் உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பதை இந்த ஆய்வின் போது உறுதி செய்ய வேண்டும் என்றும் விதிகளை பின்பற்றாத கேன் தண்ணீர் கடைகளின் உரிமையாளர்களுக்கு ஒரு முறைக்கு தலா 5000 அபராதம் விதிக்கவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறை, சென்னை மாநகராட்சி, பெருநகர குடிநீர் வழங்கல் துறை ஆகியோர் இணைந்து ஆய்வை மேற்கொள்ளவும் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.